ஹாய்ங்க, நாங்கள் தான் உங்கள் கார்த்திக் கவிதா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சீட்டு போட்டு எடுத்த பொருள் வந்து 2 பொருள் மட்டும் இன்னும் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கல. அது என்னென்ன பொருள்னு வந்து நான் சொல்கிறேங்க. அதில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க, இல்லை இவங்களாம் சீட்டு போட்டு எடுக்கல, ரெடி காசு கொடுத்தா எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுனால அது எனக்கு ஒரு யூஸுமே கிடையாது. நான் வந்து உண்மையாலுமே சீட்டு போட்டு எடுத்தேன். ஆனால் சீட்டு போட்டு நான் ஒரே தடவையில் எடுத்தேன்னு சொல்லலை. சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னா எல்லா சீட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதாங்க. ஒரே சீட்டுங்க கிடையாது, ஒரு 2-3 சீட்டுங்க. அது வாரம் எவ்வளோ 250 200ங்க அந்த மாதிரி கட்டி ஒரு மொத்தம் 3 சீட்டு போட்டீங்களா? 3 சீட்டும் நம்ம போட்டாங்க. அது அந்த கவர்மெண்ட்ல வர பணத்துல கொஞ்சம் கொடுத்து ஆமாங்க, இந்த மாசம் 1000 ரூபாய் வருது. அதை வச்சு தான் நம்ம போடுறோம். எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம ஒட்டுக்கா எடுக்கிற அளவுக்குலாம் ஏதாவது துணி ஒரு 200 ரூபாய்க்கு தைச்சா அந்த மாதிரி ஒரு 200 150 இந்த மாதிரி தைச்சதெல்லாம் வச்சு அப்படியே ஏதாவது எடுத்தது. இதெல்லாம் ரெடி கேஷ் போட்டு எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இது இல்லைங்க. அவங்க கிட்டே நான் கேட்க மாட்டேங்க, ஏன்னா அவங்க ஒரு ஆள் தான் வேலைக்கு போறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடன் இன்னும் இருக்குங்க. என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்கிறோம். நாங்கள் ஒரு வீடியோவில் அதையும் சொல்கிறேங்க. ரொம்ப கஷ்டம்னா அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அதை வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். இது எல்லாமே வந்து நாங்கள் சீட்டு போட்டு எடுத்தது தான். இது கேட்டவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறேன். அதில் வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் வந்து எடுத்திருந்தேன். நானும் சொல்லியிருந்தேன், அம்மா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரிப்பேர் ஆனதுன்னு கடையில் தான் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். என்னதான் கடையில் ஆடினாலும் நம்ம வீட்டில் ஆடுற மாதிரி அந்த இதுக்கு வரல. அதனால தான் சரி இந்த தடவை சீட்டு போட்டு நம்ம கிரைண்டர் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால கிரைண்டர் வந்து எடுத்தேன். சௌபாக்கியா கம்பெனி தான் எடுத்துக்கிறேன். 2 தடவை மாவு ஆட்டிட்டேன். 2 தடவை ஆட்டிட்டேன். கம்ப்யூட்டர் 2 டைம் ஆட்டிட்டேன். இதுதான் கிரைண்டர். இதுதாங்க சௌபாக்கியா கம்பெனி. எப்படி இருக்கு? கம்பெனி எல்லாம் நல்ல கம்பெனி. பொருளுமே நல்ல குவாலிட்டியா தான் கொடுப்பாங்க. நல்ல பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா மட்டமா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துமோ ஒரு யூஸுமே கிடையாது. அப்படியே பொருள்லாம் வந்துங்க நல்ல பொருள் தான் கொடுக்குறாங்க. எதுவுமே வந்து கம்பெனி இல்லாமலாம் கொடுக்கறது இல்லைங்க. கம்பெனி பொருள் தான் கொடுக்குறாங்க. அதுதாங்க, மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே கவிதா எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறியா? மறுபடியும் ஏன்னா கறியை வச்சுட்டு கீழே வைக்க முடியாது. கலர் ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரே கலர் தான். ஏன்னா கலர் வந்து வெவ்வேறு வந்துச்சுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த கலர் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு அந்த கலர் கொடுத்துட்டீங்க. அதனால அந்த பிரச்சனையே இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரே கலர் தாங்க. கலர்லாம் ஒன்றும் பிரச்சனை. கலர் நல்லா இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்கு. அது நல்லா கேரண்டியாகவும் தான் இருக்கும். கேரண்டி 5 வருஷம் கேரண்டி எடுத்து 5 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குதுங்க. நானே இதோட 2 டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஆர்டருக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இது முழுக்க சீட்டு போட்டு எடுத்தது தான். ரெடி காசுன்னு வந்து சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணுமே, இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டேன். இன்னொரு வந்து ஸ்பெஷலான ஒரு பொருள் வாங்கியிருக்குங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆசை அது வாங்கணும்னு. அது வந்து எங்கள் பாப்பாவுடைய ஆசை. எங்கள் பாப்பா தான் எங்கேயாவது போனால், அம்மா இந்த பொருள் நம்ம வாங்கலாமான்னு கேட்பா. அதனால் வந்து எங்கள் பாப்பாவுக்காக அந்த பொருள் வாங்கினது. ஏன்னா நமக்கு வந்து இனிமேல் அது வந்து தேவைப்படாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் பாப்பா கேட்டதுனால அந்த பொருள் வந்து வாங்கியிருக்கிறேன். அது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான பொருளுங்க. ஆனால் அந்த பொருள் வந்து எங்கள் அருகிட்டேன்னு பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு இருக்குது. சேர தூக்கிட்டு போடுறான், அது மாற்றி எடுத்துட்டு போகிறோம். அது ஏதோ ஒன்று பண்ணிடுறானுங்க. ஆமாம், அந்த பொருளை பாதுகாப்புறதுக்கே ஒரு ஆள் பயந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சேர தூக்கிட்டு ஓடுறான், அப்புறம் பேட்டை எடுத்துட்டு ஓடுறான். ஐயோ இவன்ட்டேன்னு அதை பாதுகாக்கிறதே போதும். இந்த பொருள் தான் அந்த ஸ்பெஷலான பொருள். இது வந்துட்டு தீபாவளி சீட்டுக்கே வந்து நான் வாங்கிட்டேங்க. ஆனால் இது வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து மறுபடியும் இந்த 20 வாரம் போட்ட சீட்டையும் ஜாயின் பண்ணி 2 சீட்டு ஜாயின் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதனால வந்து எனக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா
நம்மளால வந்து கை காசு கொடுத்து எடுக்க முடியாது. அதனால தீபாவளி சீட்டையும் இப்போ இந்த 20 வாரம் போட்டதையும் இந்த 20 வாரம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணு. அப்புறம் அதை வந்து சேர்த்து முடிஞ்ச வெயிட் பண்ணி எடுத்துருக்குறேன். பாப்பா வேற இது வேணும் அப்படின்னாங்க, அதனால அதுக்கொசரமே தான் வாங்குச்சுங்க. இதெல்லாம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேக் இருக்குங்க, இங்கே வந்து இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் எங்கள் அரிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. அவன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாலே அவனை பார்க்கறதே எனக்கு ஒரு வேலையாக போச்சு. சாதியை தூக்கி எறிகிறான், அதை எதையும் தூக்கி எறிகிறான், கையில் கிடைச்சதெல்லாம் எனக்கு கண்ணாடி பொருள் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால வந்து இவன்கிட்ட பாதுகாக்கிறது தான் கொஞ்சம் பயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவ் இருக்குது, கீழே ஒரு ட்ராவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராவு, ஒரு 2 ட்ராவு. ஆமாம். இதில் வந்து இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஸ்டூல் வந்து இன்னும் நம்ம கைக்கு வரல. அன்னைக்கு ஏற்றிட்டு வர்ற அன்னைக்கு வந்து ஸ்டூலை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இதே நம்ம ரெடி காசு கொடுத்து எடுத்தோம்னா நம்ம மறந்து வச்சுட்டு வருவோமா? அதனால அவங்க ஏற்றிட்டு வர மொத்தமாக ஆட்டோவில் ஏற்றுற அன்னைக்கு வந்து அந்த ஸ்டூலை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியே இப்போ 1 வாரம் ஆகுது, இன்னும் கொண்டுட்டு வரல. அது என்னைக்கு மறுபடியும் இந்த லைனில் வந்து ஆட்டோ வருதோ அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா நமக்கோசரம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க பார்த்தா கிரைண்டரை காமிச்சுங்க, அதுக்குள்ளே பாருங்க அதே மாதிரி தாங்க இந்த கண்ணாடியை படாத பாடுபடுத்துறாங்க. பாதுகாப்பு பண்ணுறது பெரிய பிரச்சனைங்க. என்ன பொருள் எடுத்தனா அப்புறம் என்ன பொருள் எடுத்தீங்க? இந்த கிரைண்டர் தானே எடுத்தீங்க. இதுவும் அதுவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆமாம், 2 பொருளும் தான் நம்ம எடுத்தது. ஆமாம். இந்த வீடியோ இந்த பொருள் பார்த்துட்டு எப்படி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் ரொம்ப 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 பேசலுங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒட்டுக்கா காசு கட்டிலாம் எடுக்க கிடையாதுங்க. மறுபடியும் சொல்றேன்னா அது சீட்டு கட்டி தான் எடுத்துக்கிறோம். ரெடி காசு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. தீபாவளி சீட்டு முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? மறுபடியும் இந்த வாரம் 20 வாரம் முடிகிறதுக்கோசரம் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிறது? 1.5 மாதத்துக்கு பக்கம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா முடிஞ்சாதான் 2 சீட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் 2 சீட்டையும் ஜாயின் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அன்னைக்கு கம்பெனிக்கு பொருள் ஏற்றி விடுற அன்னைக்கு கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், சீட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு. அந்த அன்னைக்கு தான் போய் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளே செலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஸ்டூலை மட்டும் மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸ்டூல் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதா இருக்குதா? எந்த ஃபோட்டோ? அதுவா? இது வந்து எங்கள் பாப்பாங்க பாருங்க. இது வந்து நாங்கள் ஃபோனில் எடுத்து போட்டதாங்க. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சுங்க, அதனால வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டோம். பாப்பா யாருன்னா இந்த தானே? சரி தாங்க, அவள் தான் வந்து சரி சரி சரி. ஆமாம், ஃபோட்டோ நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், வேட்டி சட்டை. ஆமாங்க, அது அழகா இருக்குங்காட்டி அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டேன். எங்கள் பாப்பா பர்த்டேக்கு தான் கிஃப்ட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் பாப்பா பர்த்டேக்கு தான் இது வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணோம். எப்படின்னு சொல்லுங்க, ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லைங்க? ஆமாங்க, அவள் பெரிய பிள்ளையாவே ஆனாலுமே இது வந்து நமக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குங்க. அதனால கிஃப்ட் பண்ணி கொடுத்தேன் பாப்பா பிறந்தநாள் கிஃப்ட் பண்ணி. இந்த கிஃப்ட் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தநாள் அன்னைக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பாருங்க, என் ஹரி குழந்தைகள் எப்படி இருந்தான்னு பாருங்க. என் ஹரி அப்படிதான் இருந்தாங்க. வந்து பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா வந்து பேஸ் மாறுது. மீதி போட்டோலாம் பார்த்தோன்னா நீங்க வந்து ஹோம் டூர் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இவங்க வேலைக்கு போயிடறதுனால எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹோம் டூர் வந்து நான் போடுறேங்க இப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முன்னாடி இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஹோம் டூர் போடுறேன், கண்டிப்பா போடுவேன். இவருங்க ஹரி பாருங்க என்னென்ன பண்றான்னு மட்டும் பாருங்களா. அதனால ஏறி குதிக்கறான், அப்புறம் உட்கார்றான். உடனே சாமியா இருக்கு. இங்க பாருங்களா, கம்முன்னு இருங்கறாங்க. கீழே இறங்குங்கற அது கம்முன்னு இருக்கறதமா நானே. எப்படி குதிக்கறான் பாருங்க, விழுந்துட்டா என்ன பண்றது? அதனால ஹோம் டூர் வீடியோ கேட்டவங்களுக்காக கண்டிப்பா நான் போடுறேன். கொஞ்சம் வேலை போட்டிக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதையெல்லாம் முடிச்சு மீட்டிங் மட்டும் இன்னைக்கு ஏட்டும் போடலைங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுறேன் வீடியோ, போடாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல, சரி எதுக்கு அப்படியே போகணும், நம்ம எல்லாத்தையுமே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்போதான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நாங்களும் செய்யலாம்னு பார்க்குறோங்க. ஆனால் எங்களால் செய்ய முடியல. புண்ணியாச்சனை அப்போ வந்து ஏதாவது பெண்டிங் வைக்கணும், எந்த வேலையாவது பெண்டிங் வைங்க அப்படின்னாங்க. அதனால வந்து நாங்கள் போட்டிக்கால் இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எங்களால் இன்னுமே அதை வந்து செய்யவே முடியல. நாங்களும் செய்யலாம்னு பார்க்குறோம், எங்களால் முடியல. கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டா உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறோம். அது வந்து சில பேர் வந்து ரெட் ஹவுஸா இல்லை வந்து உங்களுக்கு வந்து சொந்த வீடா எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உண்டான இதுவும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது வாடகை வீடா இல்லை வந்து சொந்த வீடா அதுக்கு உண்டான வீடியோ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக போடுறேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் நான். பாய் பாய்ங்க. பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய். அடுத்து வந்து அந்த சீட்டு வீடியோ போடுறேங்க. அது நான் கேட்டுட்டு தான் போடணுங்க. அதை கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன். சரிங்க. அது கேட்டவங்க அந்த வீடியோ சீட்டு வீடியோ போடுறேன்.